எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இன்றைக்கி தர பாப்பாவோட ஒன் டே ஃபுட் ரொட்டீன் விளாக் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ பாப்பா மார்னிங் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அவங்களுக்கு நான் என்னென்ன ஃபுட் கொடுக்குறேன்னு பாப்பாவோட ஸ்லீப்பிங் ரொட்டீன் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி தர பாப்பா எத்தனை மணிக்கு எழுந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் 6 o'clock எழுந்துட்டாங்க. ஏர்லி மார்னிங் இப்போலாம் எழுந்துக்கிறாங்க. எழுந்தோடையுமே வந்து டங் க்ளீன் பண்ணிட்டு வாட்டர் இன்டேக் பண்ணிட்டு டேரெக்டாக மில்க் தாங்க. ஸோ எப்போவுமே பாப்பா வந்து மார்னிங் சீக்கிரமாக எழுந்துட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு நான் மில்க் தான் நான் கொடுத்துருவேன். நான் கரெக்டாக தர பாப்பா வந்து டெய்லியுமே இதே டைமில் எழுந்துப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. ஸோ ஒவ்வொரு நாள் வந்து ஒவ்வொரு டைம் வந்து பாப்பாவோட ஸ்லீப்பிங் ரொட்டீன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் வந்து நைட்டில் வந்து அவங்களுக்கு ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுன்னா தூங்க மாட்டாங்க. அந்த டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து 8 o'clock வரைக்குமே தூங்குவாங்க. ஓவர் நைட் வந்து நல்லாவே தூங்கினாங்கன்னா ஏர்லி மார்னிங் வந்து 5:30 6 o'clock இல்லை 6:30 கூட எழுந்துப்பாங்க. ஸோ டெய்லியுமே பாப்பாவோட ஸ்லீப்பிங் ரொட்டீன் வந்து ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாதுங்க. ஸோ அவங்களோட மூட் பொறுத்து அவங்க ஸ்லீப்பிங் ரொட்டீன் பொறுத்து பாப்பா வந்து எழுந்துப்பாங்க. ஸோ இன்றைக்கி என்ன மில்க் கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சிஸ்டர் கேட்குறீங்க, பாப்பாவுக்கு வந்து கவு மில்க் சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் கவு மில்க் கொடுக்குறீங்களா இல்லைனா வந்து பேக்கெட் மில்க் கொடுக்குறீங்களான்னு கேட்குறீங்க. நான் வந்து பாப்பாவுக்கு வந்து பேக்கெட் மில்க் தாங்க கொடுக்குறேன் நான். ஸோ என்ன பேக்கெட் மில்க் பார்த்தீங்கன்னா கண்ட்ரி டேட் மில்க் தான். ஸோ ஸ்டார்டிங் வந்து நான் வந்து ஆவின் கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ தான் வந்து பாஸ்ட் 1 month-ஆக வந்து நான் வந்து கண்ட்ரி டேட் மில்க் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். மில்க் நல்லாவே இருக்குங்க. பாப்பாவுக்கு வந்து எந்த ஒரு அலர்ஜி ஆகலை. ஸோ பாப்பாவுக்குமே செட் ஆகிடுச்சு. நீங்கள் ஏதாச்சும் மில்க் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து பாப்பாவுக்கு வந்து ரேஷஸ் இல்லைனா வந்து லூஸ் மோஷன் ஏதாச்சும் ஆகுதான்னு பார்த்துட்டு செக் பண்ணி நீங்கள் கொடுங்க. மில்க் குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா பாப்பாவோட மார்னிங் ரொட்டீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக டெரஸ் தான். ஸோ வந்து சன் இன்னுமே வர உங்களுக்கு பார்த்தா தெரியும் வந்து கிளைமேட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏர்லி மார்னிங் அவ்வளோ சில்லுன்னு இருந்தது. அந்த ஃப்ரெஷ் ஏர் வந்து பேபிக்கு ரொம்பவே மஸ்ட்டுங்க. உங்கள் குழந்தைங்க யாராச்சும் இது மாதிரி வந்து சீக்கிரமாக எழுந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவுட்டோர் கூட்டு போக மறந்துடாதீங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவாங்க. கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஃப்ரெஷ் ஏரில் வந்து வாங்குறது ரொம்பவே முக்கியங்க. ஹெல்த் வைஸ் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது குழந்தைங்களுக்கு. பேரண்ட்ஸுமே சரி அந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வந்து நம்ம ஃபீல் பண்ணோம். ஏன்னா வந்து ஒரு 20 minutes கிட்ட வந்து ஃப்ரெஷ் ஏரில் வாக் பண்ணால் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். என் ரொட்டீன் வந்து அப்படி தாங்க போயிட்டுருக்குங்க. பாப்பா சீக்கிரமாக எழுந்தாங்கன்னா நான் டெரஸ் தான் போய்டுவேன். நான் பாப்பா கூட கொஞ்சம் ஒரு 20 minutes கிட்ட வந்து டெரஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. எல்லா டைம்லேயுமே வந்து ஏர்லி மார்னிங் டைமில் வந்து என்னால் வந்து பாப்பா கூட இருக்க முடியாது. வினோத் தான் மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் வந்து பாப்பாவை டெரஸ் கூப்பிட்டு வருவாங்க. ஏன்னா வந்து நான் என் பெரிய பொண்ணுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும். ஸோ அவளுக்குமே ஸ்கூல் டைம் ஆகிடும் சொல்லி நான் அதில் பிஸியாக இருப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா மக்கானா தோசை தான். ஸோ நான் வந்து 1 cup அளவுக்கு மக்கானா எடுத்திருக்கேன். மக்கானா குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா நான் என்னோடய 2 பேபிக்குமே எடுத்திருக்கேன் நான். ஸோ என்னோட பெரிய பொண்ணு பேர் தானியா, அவளுக்கு வந்து 5 years ஆகுது. நான் அவளுக்குமே சேர்த்து தான் நான் குக் பண்ணுறேன். அதனால் குவான்டிட்டி அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ அதே கப் அளவு வந்து நான் போகா எடுத்திருக்கேன். நான் ஒயிட் அவல் எடுத்திருக்கேன். 2 tablespoon ரவை எடுத்திருக்கேன். ஸோ கர்ட் பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 tablespoon எடுத்திருப்பேன். நான் தண்ணி ஊற்றிட்டு நல்லாவே வந்து சோக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 5 minutes கிட்ட சோக் ஆன போதும், ரொம்ப சோக் ஆக வேண்டாம், ஒரு 5 minutes கிட்ட சோக் ஆகணும் போதும். மக்கானா வந்து நம்ம ரோஸ்லாம் பண்ண வேண்டாம், நம்ம வந்து சோக் பண்ணி நம்ம எடுத்து வந்து நம்ம குக் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் குவான்டிட்டி வந்து நீங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு சிங்கிள் பேபிக்கு நீங்கள் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் கம்மியாக பண்ணிக்கோங்க. நான் 2 பேபிக்குன்றதுனால நான் இவ்வளோ குவான்டிட்டி போட்டிருக்கேன் நான். ஏன்னா அவளுக்குமே வந்து ஸ்கூலுக்கு வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட்னு எதை நான் கொடுப்பேன். ஸோ அவளுமே வந்து நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நம்ம மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து நீங்கள் அரிசி மாவு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் அரிசி மாவு ஆட் பண்ணல. ஸோ அது ஆப்ஷனல் தான். நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக அதே பதத்தில் தோசை மாதிரி அந்த பதத்தில் வரும். நான் வந்து ஆட் பண்ணிக்கலாம், அது ஆப்ஷனல் தான். சில பேருக்கு வந்து இந்த தோசை வராது, நல்லா வழுவழுன்ட்டு வந்துடும். அதனால் நீங்கள் கொஞ்சோண்டு அரிசி மாவு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பக்காவாக வரும் தோசை மாதிரியே. ஸோ நான் இதை வந்து மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு நல்லா மாவு பதத்துக்கு நான் கரைச்சிக்கிறேன். சால்ட்டு பார்த்தீங்கன்னா 1 year மேலே இருக்குள்ள பேபிஸ்க்கு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 year கீழே இருக்க பேபிஸ்க்கு ஆட் பண்ண வேண்டாம். 10+ monthலேருந்து கொடுக்குறீங்கன்னா சால்ட் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து குட்டி குட்டியாக தோசை மாதிரி ஊற்றிக்கிறேன். உங்கள் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஊற்றிக்கலாம். பாப்பா இப்போ ஃபிங்கர் ஃபுட்ஸ் நிறைய எடுக்கிறதுனால நான் இது மாதிரி வந்து ஈஸியாக அவங்க சாப்பிட்றதுக்காக குட்டி குட்டியாக தோசையாக ஊற்றிக்கிட்டேன் நான். நீங்கள் பட்டர் இல்லைனா வந்து கீ ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. எங்கள் பாப்பாவுக்கு வந்து கீ ரொம்பவே பிடிக்கும், அதனால் வந்து நான் கீ ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது கூட நான் மின்ட் சட்னி வச்சு கொடுக்குறேன். மின்ட் சட்னி ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ தெரியாதவங்க போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள், அதுவுமே சூப்பராக இருக்கும். நம்ம தயாரா பாப்பாவுக்கு வந்து மின்ட் சட்னி இல்லைனா கருவேப்பிலை சட்னினா ரொம்ப ஃபேவரட்டுங்க. தேங்காய் சட்னியை விட வந்து அவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ நல்லாவே சாப்பிட்டாங்க.
இந்த மக்கான தோசை வந்து சூப்பரான வெயிட் கெயின் ரெசிபிங்க. உங்கள் குழந்தைங்க யாராச்சும் வந்து அண்டர் வெயிட்டில் இருக்காங்களா, இல்லைன்னா சுத்தமாக வெயிட்டே போட மாட்றாங்கன்ட்டு நீங்கள் யாராச்சும் வரி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, ஸோ இந்த ரெசிபி வந்து தாராளமாக நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுக்கலாங்க. ஸோ தோசை வரலைன்னா அரிசி மாவு லைட்டாக கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் சுட்டு பாருங்கள், தோசை கண்டிப்பாக வரும். இது வந்து தோசையாக மட்டும் இல்லைங்க, நிறைய மக்கான போரேஜாக கொடுக்கலாம், இல்லைன்னா ஸ்நாக்ஸாக வந்து நிறைய கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து வெயிட் ஆட்டோமேட்டிக்காக ஏறுங்க வித் ஹெல்த்தியான முறையில். நான் மக்கானா யூஸ் பண்ணி ஹெல்த்தி ஸ்நாக் வந்து எப்படி குழந்தைங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரமே நம்ம சேனலில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டே கனெக்டட். ஸோ நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து டெய்லியுமே வந்து நார்மல் இட்லி தோசை அது மாதிரி நீங்கள் கொடுக்குறதா இருந்தீங்கன்னா ஒரு முறை வந்து இந்த மாதிரி தோசை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்கள் குழந்தைங்க நோனே சொல்லாமல் விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியும் கூட, குயிக்காகவே ரெடி ஆகிடுவாங்க. இதுக்காக நம்ம மாவு ஊற வச்சு அரைக்கணும் அப்படின்ட்டுலாம் இல்லை, 10 மினிட்ஸ் தான். ஸோ ஈஸியான ஹெல்த்தியான வெயிட் கெய்னிங் ரெசிபி தான் இது. நிறைய பேர் கேட்டதுனால ஸோ அவங்களுக்காக இந்த இதை நான் ஷேர் பண்ணுறேன். நான் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம தைரா பாப்பா இன்றைக்கி அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டு அவங்கள தாங்க ஃபினிஷ் பண்ணாங்க. சட்னி மட்டும் லைட்டாக தொட்டு சாப்பிட்டாங்க, ரொம்ப எடுக்கல. பட் ஆனால் தோசையை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி தைரா பாப்பாவோட லஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரட் எக் ரைஸ் தான். இந்த ரைஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க, எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நான் ஒரு கேரட் எடுத்துருக்கேன், தோல் எல்லாமே சீவிட்டு இது மாதிரி சின்ன துருவலில் வச்சு நான் துருவிக்கிறேன். நீங்கள் வந்து ஸ்டீம் பண்ணி கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். குட்டி குட்டியாக வந்து சாப் பண்ணிவிட்டு, எனக்கு வந்து இது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க ஸ்டீம் பண்ணுறதை விட. ஒரு கேரட்டை எடுத்து சின்ன துருவல் அவங்களுக்கு மட்டும்தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் துருவி நான் எடுத்துக்கிறேன் நான். ஸோ இந்தளவு குவான்டிட்டி இருந்தால் போதுங்க. இப்போ வந்து ஒரு பேனில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு ஆட் பண்ணுறனால நீங்கள் சீரகம் கூட ஆட் பண்ணலாம். அடுத்து வந்து நான் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணுறேன். காஞ்ச மிளகாய் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து துருவி வச்சுருக்க வந்து கேரட் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இது நல்லாவே வந்து எண்ணெயிலே போட்டு வதக்கிக்கோங்க, ஈஸியாக வந்துடுவாங்க. ஒருவேளை நீங்கள் வந்து குக் ஆகலைன்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு வந்து நீங்கள் தட்டு போட்டு மூடி வச்சிங்கன்னா கரெக்டாக 2 மினிட்ஸில் குக் ஆகிடும். இது கூட வந்து நான் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக வந்து 2 பிஞ்சஸ் வந்து நான் பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். பெருங்காயம் ஆட் பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு வந்து நல்லாவே ஜீரணமாகுங்க. ஸோ வந்து கேஸ் ப்ராப்ளம்லாம் வந்து பாப்பாவுக்கு சேராது. நல்லா வதக்கினதுக்கப்புறமா கேரட் வந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு வந்து நாட்டுக்கோழி முட்டை கிடச்சிதுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அதை ப்ரிஃபர் பண்ணுங்கள். எங்களுக்கு வந்து ரொம்ப கிடைக்கிறதே இல்லைங்க, ரொம்ப ரேர் கிடைக்கிறது. ஊர்லேருந்து எங்கள் மாமியார் கொண்டு வந்தால் மட்டும்தான், இல்லைன்னா வந்து பாப்பாவுக்கு வந்து ஒயிட் முட்டை தான் கொடுத்துட்ருக்கேன் நான். ஸோ முட்டை நல்லா வந்து குக் ஆனதுக்கப்புறமா வந்து கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட் ஆப்ஷனல் தாங்க, 10 மந்த்லேருந்து நீங்கள் கொடுக்கறதா இருந்தால் சால்ட் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ 1 இயர் அபோவ் உள்ள பேபிக்கு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. முட்டை நல்லாவே குக் ஆனதுக்கப்புறமா ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸ் வந்து நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்மாஷ் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கரண்டி வச்சு நான் இது மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள் பேபிக்கு வந்து சோக்கிங் இஷ்யூஸ் இல்லைனா வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கேரட்டில். ஸோ அப்போ வந்து நம்ம பண்ணும்போது ட்ரை ஆகாது. இது கூட லாஸ்ட்டாக இறக்கும் போது வந்து கீ வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. இந்த ஃபுட்டு வந்து நீங்கள் வீட்டில் இருக்க டாட்லர் பேபிக்கு கூட கொடுக்கலாம், நோனே சொல்ல மாட்டாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூடங்க. ஸோ உங்கள் வீட்டில் ஏதாச்சும் டாட்லர்ஸ் வந்து ஸ்கூல் போயிட்டுருக்காங்கன்னா குயிக் அண்ட் ஹெல்த்தியாக வந்து லஞ்ச் பேக் பண்ணோன்னா இது மாதிரி நீங்கள் பண்ணி கொடுங்க. அழகாக வந்து மிச்சம் வைக்காமல் விரும்பி சாப்பிட்ருவாங்க. நம்ம தைரா பாப்பாவுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் இது மாதிரி வந்து கேரட் எக் கொடுக்குறது. பட் ஆனால் ஓகே, பாப்பா வந்து சாப்பிட்டாங்க. கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணாங்க, இருந்தாலுமே ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. தண்ணி வந்து நிறையவே குடிச்சு இன்டேக் பண்ணாங்க. ஸோ உங்கள் பேபி வந்து ட்ரையாக சாப்பிட மாட்டாங்கன்னா கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எங்கள் பாப்பா வந்து தண்ணி குடிச்சிட்டே சாப்பிட்டாங்க. ஆனால் வந்து ஸ்பைசிலாம் எதுவுமே இல்லாததுனால நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருக்காங்க, ஒரு நாளைக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து 2 முட்டை கொடுக்கலாமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ 2 முட்டைலாம் கொடுக்கவே கூடாதுங்க, ஒரு நாளைக்கு 1 தான் கொடுக்கணும். நான் தைரா பாப்பாவுக்கு வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தாங்க கொடுத்துட்ருக்கேன். டெய்லியுமே வந்து நான் எக் கொடுக்கறதில்ல நான். ஸோ ஆல்ரெடி
ஆல்டர்னேட்டிவ்ஸ் நிறைய வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் நான் வந்து கொடுத்துட்டே இருக்கேன் பாப்பாவோட ஃபுட்டில். ஸோ பாப்பா ரெசிபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டெய்லியுமே நான் எக் கொடுக்குற பர்சன்லாம் இல்லை. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து கரெக்டாக ஒரு எக் நான் கொடுப்பேன். நான் அதுவுமே எக் கொடுக்கும் போது வந்து வெஜிடபிள்ஸ் வந்து கம்மி பண்ணிவிடுவேங்க. ஸோ வெஜிடபிள்ஸ் நிறைய கொடுக்கும் போது எக் கொடுக்க மாட்டேன். வெஜிடபிள்ஸ் கம்மியாக இருக்கும் போது வந்து நான் வந்து எக் கொடுப்பேன். இப்போ பாருங்கள், இன்றைக்கி வந்து நான் வெறும் கேரட் மட்டும் தான் போட்டுட்ருந்தேன், அதனால் வந்து எக் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதுவே வந்து கேரட், பொட்டேட்டோ, பீன்ஸ் எல்லாமே போட்டு மிக்ஸ்டு ரைஸாக நான் பண்ணும்போது ஸோ நான் எக் கொடுக்க மாட்டேன். ஸோ உங்கள் பேபிக்குமே வந்து இது மாதிரி ஹெவியாக வந்து கொடுக்கும்போது வந்து எக்கு ஆட் பண்ணாதீங்க. ஸோ எக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக ஃபுட் இருக்கும்போது நீங்கள் வந்து கொடுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டு கூட, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட கொடுக்கலாம். ஸோ ஸ்டீம்டு எக் வந்து உள்ளே இருக்க எல்லோ மட்டும் எடுத்து நீங்கள் வந்து ஒயிட் மட்டும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். லஞ்சுக்கு வந்து எல்லோ, ஒயிட் நம்ம ரெண்டுமே நம்ம கொடுக்கலாம். ஸோ பாப்பா வந்து இந்த ரைஸ் சாப்பிட்டுட்டு வந்து நல்லாவே தூங்குனாங்க. மார்னிங் நேப் எடுக்கல இன்றைக்கி. ஆஃப்டர்நூன் லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு 2 hours கிட்ட நல்லாவே தூங்குனாங்க. தூங்கி எழுந்ததுக்கப்புறமா ஈவினிங் வந்து மில்க் குடிச்சிட்டாங்க. ஒரு 5:45 வந்து பாப்பாவுக்கு வந்து ஸ்நாக்ஸ் தான். ஸோ ஈவினிங் ஸ்நாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட்ஸ் தாங்க. ஸோ ஃப்ரூட்ஸ் எதுவுமே இல்லை வீட்டில், அதனால் நான் வந்து டேட்ஸ் மட்டும் கொடுக்குறேன். நான் ஃப்ரூட்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா நான் ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் தாங்க ப்ரிப்பேர் பண்ணுவேன். பனானா மட்டும் இருந்தது. மார்னிங் பாப்பா வந்து தூங்கலை, அதனால் வந்து மார்னிங் மிட் ஸ்நாக்காக வந்து நான் பனானா கொடுத்துட்டேன். அதனால் ஈவினிங் வந்து வெறும் டேட்ஸ் தான். ஸோ டேட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்காது தான், ஆனால் மில்க் குடிச்சதுனால கொஞ்சம் அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க டின்னர் வரைக்குமே. அதனால் டின்னர் கொஞ்சம் ஹெவியாக போகலான்ட்டு இருக்கேன் நான். ஸோ அதனால் சிம்பிள் ஸ்நாக்ஸ் வந்து சிம்பிளாக வந்து நான் டேட்ஸ் தான் கொடுத்தேன். டேட்டில் நிறைய அயன் இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து டெய்லியுமே கூட பாப்பாவுக்கு நம்ம கொடுக்கலாம். இன்றைக்கி தாயரா பாப்பாவோட டின்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மில்லட் பொங்கல் தான். ஸோ நல்லாவே ஃபில்லிங்காக இருக்கும், பாப்பாவுக்கு நல்லா தூங்குவாங்க. உங்கள் பாப்பாவுக்கு தேவையான மாதிரி நீங்கள் வந்து மில்லட் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா என்னோடய 2 பேபிக்குமே சேர்த்து நான் எடுத்திருக்கேன். நான் இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் புரிஞ்சதுக்கப்புறமா மிளகு, துருவி வச்ச இஞ்சி, கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே நல்லா வந்து எண்ணெயில் வந்து வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச வந்து மில்லட்டையும் பாசிப்பருப்பையும் ஆட் பண்ணியிருக்கேன். பாசிப்பருப்பும் மில்லட்டும் வந்து ஒரு 1/2 hour கிட்ட வந்து நல்லா தண்ணியில் சோக் ஆகணுங்க. சோக் ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சோண்டு வந்து சால்ட் ஆட் பண்ணிவிட்டு வந்து நல்லா கொதி வரும் போது லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. கரெக்டாக வந்து ஒரு 2 to 3 விசில்லே வந்து நல்லாவே குக் ஆகிடுங்க. தண்ணி லெவல் பார்த்திங்கன்னா பொங்கல்ன்றதுனால தண்ணி வந்து நம்ம தாராளமாக வச்சுக்கலாம். ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து தண்ணி மெஷர்மெண்ட் மட்டும் நிறைய சிஸ்டர் கேட்குறீங்க. மெஷர்மெண்ட் வந்து பேபிஸ்க்கு வந்து எதுவுமே இல்லைங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து எப்படி இருந்தாலுமே சாப்பிட்ருவாங்க, நம்ம மாதிரி கரெக்டாக பர்ஃபெக்டாக எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் பாப்பாவுக்கு வந்து ஸ்மாஷ்டாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் வந்து தண்ணி நிறைய அதிகமாக ஊற்றிருக்கேன். நான் லாஸ்ட்டில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கீ வந்து ஆப்ஷனல் தாங்க. நைட்டில் வந்து சம் பேபிஸ்க்கு வந்து செட் ஆகாது. செட் ஆகலைன்னா நீங்கள் வந்து கீ வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எங்கள் பாப்பாவுக்கு வந்து செட் ஆகிடுச்சிங்க, நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க கீ இருந்தால். அதனால் வந்து நம்ம தாயரா பாப்பாவுக்கு வந்து நான் கீ ஆட் பண்ணிக்கிறேன். நான் மில்லட் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக கொடுக்கலாங்க. மில்லட்டில் வந்து நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. ஸோ பாப்பாவோட டைஜஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் எதுவுமே வராது. ஸோ இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுது. வெயிட் கெயின்க்குமே குழந்தைங்களுக்கு வந்து வெயிட் கெயின் ஆகிறதுக்குமே நல்லா ஹெல்ப் பண்ணுது. மில்லட் பார்த்திங்கன்னா நம்ம 10+ மந்த்லேருந்து பேபிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ மில்லட் வந்து நம்ம இப்போ ரைஸாக பண்ணி கொடுக்கலாம், இது மாதிரி பொங்கல் ரெசிப்பியாக பண்ணி கொடுக்கலாம், இட்லியாக பண்ணி கொடுக்கலாம், தோசையாக கொடுக்கலாம். நான் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கர்ட் ரைஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்கேன். நான் ஸோ அதோட வீடியோ வந்து எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், மில்லட் கர்ட் ரைஸ்ன்ட்டு. வேணுன்றவங்க போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். மில்லட் கர்ட் ரைஸ் வந்து சூப்பராக இருந்ததுங்க. எனக்கு வந்து வித்தியாசமே தெரியல நார்மல் ரைஸ் கர்ட் ரைஸ்க்குமே மில்லட் கர்ட் ரைஸ்க்குமே. சொல்லப்போனால் ரைஸ் கர்ட் ரைஸை விட மில்லட் கர்ட் ரைஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. ஸோ ஹெல்த்தியும் கூட. நீங்கள் சுகர் பேஷண்ட்ஸ் யாராச்சும் வீட்டில் இருந்தாலுமே சரி, இல்லை வயசானவங்க யாராச்சும் இருந்தாலுமே சரி, இது மாதிரி வந்து ஹெல்த்தியாக வந்து பொங்கலாகவும் சரி கர்ட் ரைஸாகவும் நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். மில்லட் பொங்கலுமே சூப்பராக இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து பொங்கல் இல்லைனா கர்ட் ரைஸ் பண்ணும்போது ஒரு வாட்டி நீங்கள் மில்லட்டில் பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ டேஸ்ட்டுமே எங்களுக்கு பிடிச்சிருந்தது. அடுத்த வாட்டி கண்டிப்பாக நான் பொங்கல் பண்ணும்போது மில்லட் பொங்கல் தாங்க நான் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நிறைய அப்கமிங் வீடியோஸ் வந்து பாப்பாவோட ஃபுட் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எல்லாமே செக் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல். பை. சி நெக்ஸ்ட் வீடியோ.